நான் சொல்கிறேன். நம்ம வந்து காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகிம்சையால் நிறைய சாதிக்கலாம். நம்ம பின்னால் ஒரு பொண்ணு பின்னால் ஒரு யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க படிக்கிற பையன்னா, அவங்ககிட்ட நின்று தைரியமாக பேசுங்க. நான் எனக்கு இத்தனை வயசு, எங்கள் குடும்பம் இப்படி, நான் படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுங்க. அவன் தலை தெறிக்க ஓடிடுவான், இது நமக்கு செட் ஆகாதுன்னு. அதேமாரி குடும்பம் பண்ணுற பெண்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து சரியாக இருங்க, குடும்பத்தை மனசில் நினச்சிக்கோங்க. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நின்று யாராக இருந்தாலும் நின்று பேசுங்க. அவங்கள்ட்ட கலந்து பேசிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க போயிட்டே இருப்பாங்க. என்னுடைய குடும்பம் இப்படி, என்னோடது இதுன்னா அவங்க போயிடுவாங்க. எதுவுமே பேசாமல் இருக்கிறதுனால தாங்க நிறைய இடத்துல ஆசிட் ஊற்றுறாங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா 2 பேர் ஷேராக தான் இருக்க முடியும். ஒருத்தவங்க எதுவுமே பேசாமல் அப்படியே போய்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆசிட் ஊற்றிடுறாங்க. ஆனால் வெளிப்பார்வைக்கு வேறு மாதிரிலாம் தெரியுது. சில இடங்களில் வந்து 2 பேருமே காரணமாகவும் இருந்திருக்கலாம். அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக நீங்கள் பேசிட்டிங்கன்னா எதுவுமே நடக்காது. உலகத்தில் எந்த ஒரு விபரீதமும் நடக்கவே நடக்காது. கட்டாயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாங்க சொல்கிறேன். பேசி தீர்த்துட்டா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பிறந்துருங்க. அதுதாங்க நான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க. மறந்துடாமல் எனக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த உலகத்தில் பெண்கள் மாரி ஒரு சக்தி எதுவுமே கிடையாது. பெண்கள் இல்லாமல் எதுவுமே உலகத்தில் நடக்காது. பெண்கள் வந்து அழியறதுக்காக அல்ல, வாழ்கிறதுக்காக உருவாக்குறவங்க. பெண்கள் எல்லாம் அன்பால் சாதிக்கலாம், அமைதியாக இருந்து சாதிக்கலாம். சில இடங்களில் தான் நீங்கள் கோபத்தை காட்டணும், சில இடங்களில் அன்பை தான் காட்டணும். அன்பை காட்டணும், அமைதியாக இருக்கிற இடத்துல அமைதியாக இருக்கணும். வீரத்தை காட்டுற இடத்துல மட்டும்தான் வீரத்தை காட்டணும். பொறுமையாகவும் கோழையாக இருந்துடக்கூடாது. இது ரொம்ப அவசியம் பெண்களுக்கு. சரிங்க, எனக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களில் ஒரு